வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஐபிஎல் அண்ட் வேர்ல்ட் கப் இதை சார்ந்து பல செய்திகள் இருக்குங்க. எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற செய்திகள் தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்காத சில செய்திகளும் உள்ளே இருக்குது. எதிர்பாராதது எதிர்பாருங்கன்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட கான்டென்ட்டாக தான் இன்றைக்கி அமைய போது. நிகழ்ச்சியில் போகலாம். கிரிக்கெட்டை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த காபா மைதானம் இருக்குல்ல, இதோட மகிமை. ஆஸ்திரேலியாவோட பிரிஸ்பான் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்டேடியம். முக்கியமான பல கிரிக்கெட் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க மேட்சஸாக அதெல்லாம் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட இந்த மைதானம் தகர்க்கப்பட போகுதுங்க. யாருமே எதிர்பார்க்காத செய்தி, பட் நடக்க போகுது. வர 2025 ஆஷஸ் சீரிஸ் இருக்குல்ல, இது முடிஞ்ச பிற்பாடு இந்த மைதானத்தை தகர்க்க போகிறாங்க. ப்ரோ, தகர்க்க போகிறாங்கன்னா எதுக்காக? இந்த ஸ்டேடியம் அங்கே இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்களா, வேறு எதனா பிளானான்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு நல்ல பிளான் இருக்குது மக்களே. அதை இப்போ சொல்கிறேன். வர 2032 இந்த பிரிஸ்பான் பகுதியிலையும் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க போகுது. ஸோ இதை முன்னிட்டு $2.7 பில்லியன் செலவில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் இந்த இடத்துல அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஒரே இடத்துல அமர்ந்து அங்கே நடக்கிற விளையாட்டு போட்டிகளை பார்க்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த காபா மைதானத்தில் இப்போ கை வச்சிருக்காங்க. 2030 வருஷத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்தமான இந்த கட்டுமான பணிகளும் முடிஞ்சிருமா. ஏன்னா அது முடிஞ்சது, அதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஒர்க் அது எல்லாம் முடிஞ்சு 2032 இந்த ஒலிம்பிக் போட்டிகள் இங்கே நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு கிரிக்கெட் போட்டிகள் நடக்குமான்றது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்து கையில் தான் இருக்குது. ஒரே ஒரு உலகக்கோப்பை ஃபைனல்ஸ், அதில் இந்தியா தோற்றுச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகி இப்போ வரைக்கும் சர்ச்சைக்கு பஞ்சமில்லாமல் பெரிய பேசு பொருளாக மாறி நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆஸ்திரேலியா வீரர் மார்ஷ் வேர்ல்ட் கப் மேலே கால்களை போட்டு அமர்ந்திருந்தார்ல, அந்த ஒரு ஃபோட்டோ தாங்க. இது இப்போ எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்குன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்டித் கேஷவ் தேவ் அப்படின்ற ஒருத்தர் புகார் பதிவு பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருக்க மார்ஷ் மேலே நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நபர் புகாரை பதிவு பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். அந்த புகாரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடி அவர்கள் கையால் கொடுக்கப்பட்ட ஒரு கோப்பை, அதுவும் உலக கோப்பை, அது மேலே போயிட்டு மார்ச் இப்படி கால்களை போட்டு அமரலாமா? இது 140 இந்தியர்களையும் புண்படுத்துகிற நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். அது கூடவே அவர் கிரிக்கெட் விளையாடாத வகையில் அவருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு அந்த புகார் மனுவில் சொல்லியிருக்காரு. இந்த முடிவை எடுக்க வேண்டியது ஐசிசி தான், தடையை விதிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அது கூட தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டு அதில் இந்த விஷயத்தை சேர்த்துருக்காரு. பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 140 கோடி இந்தியர்கள் மனம் புண்பட்டுச்சா? இது உங்ககிட்ட கேட்க விரும்புகிற மக்களே. ரெண்டாவது டே நம்ம கையில் கப்பு இல்லை, அவங்க கையில் போயிடுச்சு, என்னன்னாலும் பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட கப்பு வந்துருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணியிருப்போம்? கோயிலாக கொண்டு போயிருப்போம், நாங்கள் தலையை தூக்கி வச்சு கொண்டவன் என்னென்ன வேலைகளோ பார்த்துருப்போம். சில பேர் இதையே வேறு சொல்கிறாங்க. நல்ல வேலை இங்கே ஜெயிச்சிருந்தா இதை வச்சு சில மத சாயங்கள் கூட பூசப்பட்டிருக்கலாம், அது நடக்காமல் இருந்துச்சுன்னு இந்தியாவில் இருக்க சில பேர் இந்த உலகக்கோப்பை இந்தியா வெல்லாதது சார்ந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஹைப்பத்தட்டிக்கலாக தான் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டு இருக்கு. உலகக்கோப்பையை இந்தியா வெல்லாமல் போச்சுல, இதை சார்ந்து பல பேரும் பல கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது காரணமாக இருக்கும், அது காரணமாக இருக்கும். இப்போட ரீசெண்டாக நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாப்புல. ஆனால் அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. இதை முதல்ல எப்படி யோசிச்சார்னு கூட தெரியல. ஏன்னா இப்போ அவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா? விஷயத்த சொல்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலம் இருக்குல்ல, அதோட முதலமைச்சரான திரு ஹிமந்தா பிஸ்வ சர்மா. இவர் என்ன சொல்லியிருக்கா, அப்படி மறைந்த முன்னாள் பிரதமர் நம்ம இந்திரா காந்தி இருக்காங்களே, அவங்களோட பிறந்த நாள் நவம்பர் 19 கரெக்டாக அதே நாளில் தான் வேர்ல்ட் கப் ஃபைனலும் நடந்து முடிஞ்சது. இதனால தான் இந்தியா தோல்வியை தழுவுச்சுன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, நேரு, காந்தி இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களே, இவங்களோட பிறந்த நாட்களில் இதுக்கப்புறம் இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எந்த ஒரு போட்டியும் நடத்தக்கூடாதுன்னு பிசிசி அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தணும்னு கேட்டிருக்காரு. எதை கொண்டு போய் எங்கே சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா? பரிதாபம். அதுதான் சொல்ல தோணுது இவரை பார்த்தா. சஞ்சு சாம்சன் திறமைக்கு பேர் போன ஒரு பிளேயர், சவுத் இந்தியாவிலேருந்து போயிட்டு இந்தியன் டீமில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பதிச்ச ஒரு பிளேயர். ஆனால் அது நிரந்தரமாக இல்லையே. அப்படியே ஒரு மட்டம் தட்டி கடைசியில் இந்தியன் அணி எந்த பைலாட்ரல் சீரீஸாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாலும் அதில் ஒரு பேர் இருக்கிறதில்ல. பிளேயிங் 11 விடுங்க, அந்த எக்ஸஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கூட ஒரு பேர் இருக்கிறதில்ல.
வேர்ல்ட் கப்லையும் இவரோட பேர் கிடையாது அந்த ஸ்குவாட்லையும். இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த 5 போட்டிகள் கொண்டு T20 சீரிஸ் விளையாடிட்டு இருக்காங்களே அந்த ஸ்குவாடில் கூட இவரோட பேர் கிடையாதுங்க. இப்படி அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்க சஞ்சு அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்காருன்னு நல்லா தெரியுது. என்ன சொல்கிறா அப்படி, என்ன அதிர்ஷ்டம் கட்டவன் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இதை சொல்கிறது அவர் என்ன இப்படி சொல்கிறாங்க, ஆனால் அதில் உண்மை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நினச்சதை விட இப்போ சிறப்பான உயரத்தை அடைஞ்சிருக்கேன். ஏன்னா இந்தியன் டீமில் விளையாடுறது பல பேருக்கு கனவு. அப்பேற்பட்ட கனவு எனக்கு சாத்தியமாக இருக்கின்றதை தான் அவர் இங்கே சொல்கிறாருங்க. அவர் என்ன தான் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அந்த ஏக்கம் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாத்தோட பெரிய சந்தோஷம் நம்ம நாட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறோம் பார்த்தீங்களா, அதுதான். அந்த சந்தோஷம் அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் நிறைய கிடைச்சிது. பட் அதுக்கப்புறம் முற்று முழுதாக கிடைக்கல, அப்படியே புறக்கணிக்கப்பட்டார். இவரோட மவுஸ் எப்போலாம் தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல தான். ஐபிஎல் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அடுத்த ஐபிஎல் முடிஞ்ச 2 மாதம் வரைக்கும் ஆகா ஓகோன்னு பேசுவோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப இவரோட பேர் இருக்காது. எக்ஸ் தளத்தில் சஞ்சு சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன், பிசிசிஐ இது போல் நிறைய ஹேஷ்டாக் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறமாச்சும் ஒரு டீமுக்குள்ளே வரான்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் வர நடக்க போகுது. சஞ்சு அதிர்ஷ்டகட்டம் பல பேரும் சொல்கிறாங்களே, அது எந்த அளவாக இருக்க போதுன்றது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப தெரியும். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்து முடிஞ்சதில் நாம கூட அவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி அடித்து ஜெயிச்சோம் பாருங்க. அந்த மேட்ச்சில் நம்ம கண்களுக்கு மகேந்திர சிங்காக தெரிஞ்சது ரிங்கு சிங் தான். ஒரு சிங் இருந்த இடத்த இன்னொரு சிங் இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் சொல்லணும். உலகத்திலேயே தலை சிறந்த ஃபினிஷர்னு நாம் சொல்கிறது இப்போ வரைக்கும் சொல்லுவோம் மகேந்திர சிங் தோனின்னு சொல்லிட்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த லெஜண்டோட இடத்த இவர் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தான் முதலே சொன்னேன், சிங் ரீப்ளேஸஸ் சிங்னு சொல்லிட்டு. ரிங்கு சிங் அவர்கள் அந்த கடந்த T20 மேட்ச்சில் கடைசியில் ஒரு பந்துக்கு ஒரு ரன் அடித்தா இந்தியா ஜெயிச்சிரும்ப்பா அப்படின்ற நிலமையில் இவர் தான் பேட் பண்ணுவார். அந்த கடைசி பந்தில் கொஞ்சம் கூட ஃபியரை காட்டாமல் சிக்ஸர் தூக்கி விளாசுவார். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் அப்படி பார்ப்பாங்க, யாரா அந்த பையன் ஒரு ரன்னு போதுன்னா அப்படி டொக்க வச்சுட்டு ஓடாமல் இந்த காட்டுறாப்லன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த பாலர் விட்டுருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா நோ பால் வேறு அது. அந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்க பிரதான காரணமாக ரிங்கு சிங் தான் பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட ரிங்கு இப்போ ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணியிருக்காருங்க. என்ன சொல்கிறாரு, மகேந்திர சிங் தோனி அவர்கள்கிட்ட நான் 2 முறை பேசியிருக்கேன். ப்ரெஷரான நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி காமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தோனி பாய் என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. அதைத்தான் நான் அந்த போட்டியில் பின்பற்றினேன். ரிசல்ட் சூப்பராக கிடச்சிது அப்படின்னு அந்த சிங்கை பற்றி இந்த சிங் சொல்லியிருக்காரு. அடுத்த கிரிக்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் பாய் சம்மந்தமானதாங்க. முத்தையா முரளிதரன் அவர்கள் இருக்காங்களே, இந்த மனுஷன் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் ரோஹித் அவர்கள் சார்ந்து. இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தோட நான் மனப்பூர்வமாக ஒத்து போகிறேங்க, நீங்களும் ஒத்து போவீங்க நம்புகிறேன். அப்பேற்பட்ட விஷயம்தான். ரோஹித் அவர்கள் இன்னொரு வேர்ல்ட் கப் கூட ஆடலாம்னு சொல்கிறாரு. இதுக்கான காரணம் ரோஹித் அவர்களோட சிறப்பான ஆரம்ப ஆட்டம் இருக்கலாம் அதுதான்றாரு. ஏன்னா எந்த ஒரு டீமும் பேட்டிங்கில் நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஓப்பனிங் பேர் இருக்குல்ல, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த 2 ஓப்பனர்ஸில் ஒருத்தர் நல்லா அடின்னு அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட்டை மேலே கொண்டு போயிட்டு 10 ஓவருக்குள்ளேயே எவ்வளோ ரன்ஸை குவிக்க முடியுமோ ஸ்பீடாக குவிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வரப்போ அவங்க ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கான பெரிய பேஸ்மெண்ட்டு ரோஹித் சர்மா தான். ஸோ இதுக்காக இன்னொரு வேர்ல்ட் கப் ஆடலாம்னு சொல்லியிருந்தேன். ரோஹித் மாதிரி ஓடிஐயில் 130+ ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. T20 இன்டர்நேஷ்னலுக்கு கூட ரோஹித் அவர்கள் தகுதியானவர் தான். இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பிளேயர். அவர் டீமில் இருக்கிறது இந்திய அணிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு முரளிதரன் அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் தளம் முழுக்கவே IPL 2024 இந்த ஹேஷ்டாக் கூட சேர்த்து ஹர்திக்ன்ற ஹேஷ்டாகோ பயங்கரமாக கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன், சொல்கிறேன். ஆனால் மிகப்பெரிய சர்ப்ரைஸுங்க, இது யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, அது போல் இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் எந்த ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டும் இது வரைக்கும் இந்த தகவலை உறுதிப்படுத்தலை. அதுவும் சொல்லிடுறேன், இந்த IPL மினி ஆக்ஷன் நடக்க போது பார்த்தீங்கன்னா இதை முன்னிட்டு இந்த ட்ரேடு போயிட்டு இருக்கு. அந்தந்த அணிகள் கிட்ட இருக்க பிளேயர்ஸை அவங்கவுங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரேட் பேஸில் தான் இந்த தகவலை வெளியாக இருக்குது. என்னன்னா, ஹர்திக் பாண்டியாவை 15 கோடி ரூபாய் கொடுத்து இந்த எம்ஐ இருக்குல்ல மும்பை இந்தியன்ஸ், அந்த டீம் வாங்க போகிறாங்கன்னு ஒரு டாக்கு. ப்ரோ, ஹர்திக் பாண்டியா தான் ரிலீஸே பண்ணலையே, இன்னொரு GT தானே இருக்கார் குஜராத் டைட்டன்ஸில், அந்த டீமோட கேப்டன் வேறு அவர் தானே. அப்படி இருக்கிறப்ப எப்படி எம்ஐ இவரை டார்கெட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 2 ரீசன் இருக்குது மக்களே. ஒன்று, இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஃபியூச்சர். ஏன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு T20 கிரிக்கெட்டை விளையாட போகிறாரு தெரியல. அவர் போனதுக்கப்புறம் ஒரு கேப்டனை தேடாமல் இவர் ஏற்கனவே எம்ஐயோட ப்ராடக்ட் தானே, ஸோ இவர் உள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குது. ஒன்று. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் IPL நம்ம ஹர்திக் பாண்டியா. டீமை சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த தலைமைத்துவம் மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவை. அவங்களுடைய செட் பண்ணி வச்சிருக்க பெரிய இடம் இருக்குல்ல, அதை அப்படியே கட்டி காப்பாற்றணும்னா இது போல ஒரு கேப்டன் உள்ளே வேணும். ஸோ இதுக்காக கூட யோசிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ கன்ஃபார்மாக 15 கோடி ரூபாய் வாங்கிடுவான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இந்த பர்சன் சொல்லுவாங்க, ஒரு அணி நிர்வாகத்துக்கிட்ட எவ்வளோ பணம் கையிருப்பு இருக்குது, அதை வச்சு தான் அந்த பிளேயர்ஸ் அவங்க வாங்க முடியும். அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் வசம் பார்த்தீங்கன்னா 5.5 கோடி ரூபாய் தான் இப்போதைய கையிருப்பில் இருக்குது. ஸோ அவங்க ஹர்திக்கை வாங்குறதா அந்த விஷயம் உறுதியாக இருந்துச்சுன்னா இன்னும் மும்பை இந்தியன்ஸ்க்கு 9.5 கோடி ரூபாய் பணம் தேவை. இதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னா,
அவங்க டீமில் இருக்க ஏற்கனவே வீரர்கள் இருக்காங்களே அவங்கள யாரையாச்சும் விடுவிக்கணும். அவங்கள ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பணம் சேரும். அந்த பணத்தை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 15 கோடிக்குன்னு சொல்லிட்டு ஹார்திக்கா வாங்க முடியும். அப்படி ஒருவேளை இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து ஒரு பெரிய பிளேயர் வெளியே ரிலீஸ் பண்ணப்படலாம். அந்த பிளேயரை மற்ற டீம்ஸ் குறி வைக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த ஜிடி அணியிலிருந்து நம்ம ஹார்திக் வெளியே போகிறாரு அப்படின்னா ஜிடி அணிக்கு கேப்டனாக வேறு யார் இருக்க முடியும்? சுப்மன் கில்ல தான் இருப்பார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐபிஎல் மினி ஆக்ஷனை முன்னிட்டு ட்ரேட் விண்டோ வார் பெருசாக போயிட்டுருக்குல்ல, இதில் கெத்து காமிச்சிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். எந்த அளவுக்கு டாக்டிக்கலாக யோசிக்க முடியுமோ யோசிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் டீம் இதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸை எடுத்திருந்தாங்க. அந்த பிளேயர்ஸ் தான் மும்பை அணியோட அஸ்திவாரமாகவும் இருந்தாங்க. அந்த வகையில் 2019 இதே மாதிரி ட்ரேட் விண்டோவில் தான் மும்பை இந்தியன்ஸ் டிகாக்கை உள்ளே எடுத்தாங்க. அவரோட பேட்டிங்கை பற்றி நான் சொல்லுமா, என்ன அடி அடித்தார். அதுக்கப்புறம் 2020 பவுல்ட் எப்படி தான் உள்ளே எடுத்தாங்க. அவர் தான் மும்பை இந்தியன்ஸில் பும்ராவுக்கு இணையாக பவுல் பண்ண ஒரு பவுலர். இந்த 2 பேர் சேர்ந்து நிறைய எதிரணிகளை திணறடிச்சாங்க, பும்ரா அண்ட் இந்த பவுல்ட் ஜோடி. இதுக்கப்புறம் இப்போ 2023 இன்கேஸ் ஹார்திக் பாண்டியா விவகாரம் உண்மையாக இருந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு மிகப்பெரிய முடிவாக அமையலாம். ஹார்திக்கா உள்ளே வந்தார்னா ட்ரேட் விண்டோவில் மும்பை தான் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் எடிஷன் எந்த மாதம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு அசம்ஷன் இப்போ வெளியாகி இருக்குங்க. மார்ச் மாதம் மிடில் இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. இதுக்கு மத்தியில் நம்ம ராகுல் டிராவிட் இருக்கார்ல, நம்ம இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர், இவரோட இந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிசிசிஐக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி தான் தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஒருவேளை இவர் வெளியே போயிட்டு அந்த இடத்துக்கு நம்ம விவிஎஸ் லட்சுமணன் வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள் லக்னோ அணிக்கோ அப்படி இல்லைன்னா ராஜஸ்தான் அணிக்கோ இந்த ஐபிஎல்ல மென்டாராக செயல்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கணுவாங்கள, அது இப்படி கூட இருக்கலாம். இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் இருக்குல்ல, இதில் விடுவிக்கப்படலாம்னு கருதப்பட்டு இருக்க மிக முக்கியமான ஸ்டார்ஸ் இப்போதைக்கு யார் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹாரி ப்ரூக்குங்க முதல்ல. இவரை தொடர்ந்து சாம் கரன், நம்ம சுட்டி குழந்தை, இவர் திரும்ப சிஎஸ்கேக்குள்ளே வந்தார்னா தரமான சம்பவம் இருக்கும், பார்ப்போம். டிம் சவுதி, லாக்கி ஃபெர்குசன், ஷர்துல் தாக்கூர் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ரசிகர்களே, ஒருவேளை இந்த 6 பேரும் ரிலீஸ் பண்ணப்படுற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கேக்கு எந்த பிளேயர் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. என்ன பாருங்க கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். எம்எஸ் தோனி ஐபிஎல்லில் மற்ற அணிகளோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக பாதி ஆடியன்ஸ் இருந்தாலும் மீதி பாதி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை களத்தில் பார்க்குறதுக்காக தான் இருப்பாங்க. எம்எஸ் தோனி இந்தியர்கள் யாரும் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு கிரிக்கெட் ஏரா. அப்பேற்பட்ட இவரோட கடைசி சீசனாக இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் இருக்கலாம்னு பார்க்கப்படுது. போன ஐபிஎல் சீசன்லேயே கிட்டத்தட்ட முடிவாச்சு இவரோட கடைசி டோர்னமெண்ட் அதுதான் சொல்லிட்டு. ஆனால் அந்த மனுஷன் அப்போ ஒரு விஷயத்த சொன்னாப்புல, என் மேலே ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ அன்பு காட்டுறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த டோர்னமெண்ட் விளையாட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் நான் ஃபிசிக்கலி குவாலிஃபைடாக இருந்தால் நான் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தாருங்க. அப்பேற்பட்ட நம்ம லெஜெண்டை இந்த டோர்னமெண்ட்டில் மேபி நம்ம கடைசியாக பார்க்க போகிறதா இருந்தால், போன வாட்டி வந்ததெல்லாம் என்ன கூட்டம், இந்த வாட்டி பிச்சுக்கும் ஒரு மைதானத்துலேயும். கடந்த சீசனில் பார்த்தோம் பாருங்கள், எங்கே மேட்ச் நடந்தாலும் மஞ்சள் படையை சுற்றி அது இந்த வாட்டி அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இந்த வாட்டி நான் ஐபிஎல்லில் முழுதாக பார்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் ஒரே காரணம் தோனி தான் சொல்லுவோம், மாற்று கருத்தே இல்லை. இதில் நீங்களும் உடன்படுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.